மணிகண்டனும் அவங்க அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் சதுரங்க காய்களை முன்னாடி வச்சுட்டு இதனால கடந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு அரச குடும்பத்துல என்ன நடந்தது அப்படிங்கறதையும் இப்பவும் தன்னோட மக்களுக்கு எதிர்காலத்துல ஆபத்து வருமோ அப்படின்னு பயப்படுறதாவும் போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவரு மணிகண்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னும் தான் வானப்பிரஸ்தம் போறதுக்கான நேரம் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதும் சொல்றாரு. வானப்பிரஸ்தம் அப்படின்னா தன்னுடைய அரச பொறுப்புகள் எல்லாத்தையும் தன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு இவங்க வனங்களை நோக்கி போவாங்க. அந்த காலத்துல அரசர்கள் அதை குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட எனக்கு இன்னொரு கடமை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரும் என்னன்னு கேட்கவும் மணிகண்டனுக்கு மகுடாபிஷேகம் பண்றது மட்டும்தான் இப்ப எனக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பாக்கி வேலை அப்படிங்கிறாரு. மணிகண்டன் அதுக்கு இதெல்லாம் இப்போ யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லையே, அது இவ்வளவு சீக்கிரமா அப்படின்னு சொல்றாரு. உடனே எனக்கு என்னமோ தெரியலப்பா, என்னோட மனசுல பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது, எல்லாம் நல்ல விதமா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு மணிகண்டன். அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னா கூட இவரு மணிகண்டன் இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க வர நாரதரை வரவேற்கிற சிவன் பூமியில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு கேட்டா கூட மணிகண்டனை பத்தி கேட்கறது மட்டுமே எனக்கு எப்பவுமே சந்தோஷத்தை தருது. எவ்வளவு தடவை வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அதனால மணிகண்டனை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்க ஆர்வமா இருக்கேன், கேட்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நாரதரும் வந்தன ராஜா தன்னுடைய சொந்த மகனை விட மணிகண்டன் மேல அதீத அன்போடு இருக்காரு அப்படின்னு சொன்னதும் சிவன் அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா மணிகண்டன் ஒரு அவதாரம் எடுத்தவன் அப்படிங்கறதே அவருக்கு இன்னும் தெரியல. பம்பா நதி பக்கத்துல இருந்து தான் எடுத்துட்டு வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய குழந்தை தான் இப்போ நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிங்க நாரதர் உடனே மகிழ்ச்சியை வதம் பண்ற வரைக்குமே இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாம இருக்கிறதான நல்லது அப்படிங்கிறாரு. உடனே சிவனும் அதுக்காக தான் நான் எல்லா விஷயத்திலயும் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. தேவர்களுக்கு ஈஸ்வரனோட மனசுல என்ன இருக்குங்கிறது தெரியாதப்போ சாதாரண மனுஷனான வந்தல ராஜாவுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்கிறாரு. சிவனும் மகிஷி இன்னைக்கு செய்யற அக்கிரமங்கள் எல்லாமே அன்னைக்கு பிரம்மதேவர் கிட்ட இருந்து வாங்கின வரங்கள் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல தான். ஆனா எவ்வளவுதான் கடுமையான தவம் பண்ணி வரம் வாங்கியிருந்தா கூட தவறான நோக்கங்களோட செய்யப்படுற தவமும் தவறாதான் முடியும். இப்ப நான் சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா, மகிஷியோட அழிவு ரொம்ப சீக்கிரமே நடக்க போகுது அப்படிங்கறத நீ இந்திரன் கிட்ட போய் சொல்லிட்டு வரணும் அப்படிங்கறதுதான் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு நாரதர் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.